சுவையான பாஸ்தா 10 மினிட்ஸில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த பாஸ்தா வந்துட்டுருக்கு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நல்லா ஒரு 3 டம்ளர் தண்ணி வச்சுருங்க. பெரிய டம்ளரில் தண்ணி கொதிக்கும் போது காய்கறிகளை ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறமா கேப்சிகம், இது மூணுமே என்ன பண்ண ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி வச்சுட்டு தண்ணி கொதிக்கும் போது அதில் போட்டு இந்த காய்கறியை வேக வச்சுருங்க. அது ஓரளவுக்கு பாதி வெந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க. அதுக்கு முன்னால் என்ன பண்ணுங்கள், இந்த பாஸ்தா கடையில் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, பாஸ்தா ஒரு பேக்கெட் பாஸ்தா வாங்கிக்கோங்க. அதில் நான் ஒரு 1/4 பகுதி தான் போட்டிருக்கேன். சும்மா ஒரு 2 கை போட்டோம்னாலே நம்மளுக்கு ஒரு 3 பேர் சாப்பிடலாம். அதை என்ன பண்ணுங்கள், முதல் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுருங்க. ஏன்னா அது மேலே டஸ்ட்லாம் இருந்தால் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த காய்கறி காயறதுக்குள்ளே, அதாவது வேகிறதுக்குள்ளே என்ன பண்ணுங்கள், அதை கழுவிடுங்க. அந்த பாஸ்தாவை கழுவி அந்த தண்ணியெல்லாம் கீழே கொட்டிடுங்க. இது நல்லா கொதிச்ச உடனே காய்கறி பாதி வந்ததுக்கப்புறம் இந்த கழுவி வச்சுருக்க பாஸ்தாவை இதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இஞ்சி சும்மா ஒரு 2 விரல் அளவுக்கு எடுத்து நல்லா தோல் சீவிட்டு அது நல்லா இடித்து இதில் போட்டுட்டேன். ஒரு 1.5 ஸ்பூன் நெய் போட்டேன். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா நீட்டாக நீவி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. இது நல்லா வெந்துடும். இது கூட என்ன பண்ணுங்கன்னா, அந்த மேகிக்காக கொடுக்கக்கூடிய அந்த மசாலா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மேகி மசாலா, அது ஒரு 2 பேக்கெட் வாங்கி கட் பண்ணி இதிலே கூட ஆட் பண்ணிவிடுங்க. அப்படியே கொட்டிடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா இது நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிம்மில் வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணலாம். 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் பாஸ்தா எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இது எப்படி வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பெருசாக வந்துட்டுருக்கும் உங்களுக்கு. அதுதான் வெந்ததுக்கான பதம், வேறு ஒன்றும் கிடையாது. முதல்ல பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி குழப்பாக இருக்கும், நல்லா வெந்திருக்கும். அதுதான் 10 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சு மூடியாச்சு. இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதில் போட வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாஸ்தா வாங்கிக்க போகிறீங்க, அந்த பாம்பினோ பாஸ்தாஸ் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேகியோட அந்த மசாலா பேக்கெட் 2 வாங்கிக்கோங்க. அது 5 ருபீஸ் தான் ஒரு பேக்கெட், அது 2 வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். காய்கறியெல்லாம் வீட்டிலே இருக்கும். கேரட், பீன்ஸு, கேப்சிகம், உருளைக்கிழங்கு வேணாலும் போட்டுக்கோங்க. சும்மா ஒரு 4 பச்சை மிளகா, இஞ்சி 2 துண்டு இடித்து போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. நல்லா காய்கறி வெந்த பிறகு அது வரைக்கும் ஊற வச்சுருக்க அந்த பாஸ்தாவை எடுத்து அதில் போட்டுருங்க. அதையும் சேர்த்து சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. எடுத்துருங்க. நல்ல ஸ்மெல்லோட டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தெரியுதுங்களா பாஸ்தா உங்களுக்கு? பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த ஒயிட் கலர் பாஸ்தா, அந்த ரெட் கலரில் இருக்க கேரட், அப்புறம் க்ரீன் கலர் கேப்சிகம், பீன்ஸு, ஸ்மெல்லு ரொம்ப நல்லா அருமையாக வருதுங்க. இந்த மசாலாவும் சேர்த்ததுனால ஒரு 1.5 ஸ்பூன் நெய்யும் போட்டுருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சியும் வாசனைக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் பாஸ்தா செஞ்சு சாப்பிடுங்க. இது ஈஸியான ஃபாஸ்ட் ஃபுட் இல்லை, ஈஸியான ஃபுட் இது. ஸோ இது நம்மளுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான். இது மரவள்ளி கிழங்குல செய்கிறதுனால ரொம்ப நல்லது. மைதாலாம் கிடையாது உங்களுக்கு. ஸோ குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். 8 வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நீங்கள்.